பெறலாம். உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாடும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இதை தேடி பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணனை கேளுங்கள். ஒரு ஒட்டு கிளியாக ஒரு ஒட்டு குயிலாக பாடு பண்பாடு. நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா. ஏழை அது சிந்தாமல் வெள்ளி பரமா. வேர்வை சிந்தினால்தான் பணம் கிடைக்கும். பணம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதாக தம்பி பால்ராஜ் அவர்கள் சொல்லலாம். பணக்கவரோட வீட்டுக்கார வீட்டுக்கு போனோம்னா என் மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சேல உன்னேலதான் நேசம் வச்சேனே. என் மச்சான் 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 அழகு மச்சானே இந்த அழகு சேல உன்னேலதான் நேசம் வச்சேனே. நான் பட்டு வச்சி பூ முடிச்சேன் உறவுக்காகத்தான். நான் காத்திருந்தேன் கண்பொழிச்சேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளோம் அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பத்தான் வருவீங்க உள்ளோம் அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. காயத்ரி எப்பத்தான் வருவீங்க உள்ளோம் பானம் இல்லன்னா அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேலா. அவர் ஆத்துக்காரர் கொஞ்சுறத கேட்டேலா. அடுத்தாத்து அம்புஜகர நமக்கெதற்கு. அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி. அதனால பணம் குடும்பத்திற்கு அவசியம். அந்த பணத்தை முதலீடு செய்து சம்பாதித்துக் கொண்டிருப்போம் ஆண்மகனே. அதனால் தான் மகிழ்ச்சி வருகிறது. அதை பொறுப்பா எப்படியெல்லாம் செலவு செய்யலாம் என்பதை பெண்கள் முடிவெடுக்கலாமோ தவிர சம்பாதிப்பதும் மகிழ்ச்சி அடைவதும் பெண்களுக்கு ஆதாரமாக இருப்பது ஆண்கள் தான் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறியிடம் சார்கிறோம். நன்றி, வணக்கம்.